வெறுப்புங்கிறது ரொம்பவுமே அதிகப்படியான வெறுப்பு. சக்ராவோட அது டைட்டா ஒட்டி இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு உங்களை நீங்களே ஷீல் பண்ணாலும் கூட அது உங்களுக்குள்ள டீப்பா புதஞ்சு கிடக்கிற வெறுப்பை கண்டுபிடிக்கும். அப்புறம் அதுவே உங்களை எடுத்துக்க ட்ரை பண்ணுவாரு. இன்னொரு விதமா சொல்லணும்னா நைன் டெயில்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதோட வில் அண்ட் சக்ராவை எடுக்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த ரெண்டத்தையுமே உங்களோட ஸ்ட்ராங் வில் மூலமா செப்பரேட் பண்ணும். அதுல எந்த வெறுப்பு இருக்க கூடாது. ஃபோர்த் ஹோக்காக இந்த சீல் பண்ண கேஜ்ல இருந்து நைன் டெயில்ஸோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சக்ரா மட்டுமே லீக் ஆகிற மாதிரி தான் உருவாக்கி இருக்காரு. அது நேச்சுரலாவே நருட்டோவோட ஓன் சக்ராவோட ஒன்றரைஞ்சு போகுங்கிற நம்பிக்கையோட. இதை 8 ட்ரைகிராம் சீலிங் ஃபார்முலான்னு. இது டபுள் இன்டர்ஃபேஸ் டெட்ராகிராம் சீலை கிரியேட் பண்ணும். ஆனா இந்த சாவியை யூஸ் பண்ணி மட்டும் டெட்ராகிராம் சீலை ஓபன் பண்ணிட்டோம்னா நைன் டெயில்ஸோட மொத்த சக்கராவுமே வெளியே வந்துரும் பாரு. இதை கேட்ட ஃபுகுசாக்கு அதுக்கு அர்த்தம் நைன் டெயில்ஸோட வில்லும் சேர்ந்து வந்துரும் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. சீக்கிரமே நருட்டோவோட வில் நைன் டெயில்ஸோட வில் கிட்ட தோத்து போயிடும். அப்புறம் நைன் டெயில்ஸ் கம்ப்ளீட்டாவே உயிர் தெழுந்துரும் பாரு. ஃபுகுசாக்கு மனசுக்குள்ள ரொம்ப மோசம்னு திங்க் பண்ணிட்டு இந்த கீ எதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு. இந்த டெட்ராகிராம் சீலை பொறுத்த வரைக்கும் வீக் ஆயிட்டே தான் வருது. நருட்டோ ட்ரைனிங் அப்ப நைன் டெயில்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சான். நருட்டோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஜிராயா